ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இந்துத்துவ கட்சி, ஒரு திராவிட கட்சியை மிரட்டுது. அதிமுகவை அமித்ஷா இயக்குறாரு. அமித்ஷா முன்னேற்ற கழகம் இப்படிலாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. கடைசியில் காங்கிரஸுக்கு திமுக 28 கொடுத்துருச்சு. பாரியா எங்க எடப்பாடி சேலத்து சிங்கம் 27 சீட்ல ஒரு தேசிய கட்சியை, அதுவும் ஆளும் பாஜக கட்சி, பல மாநிலங்கள் ஆள்ற கட்சிய இவ்வளவுதான் சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெட்ராஸுக்கு வர மாட்டேங்கிறாங்க. டெல்லிக்கு போறாங்கன்னு எல்லாரையும் வந்துட்டாரு. அப்ப எடப்பாடி வந்து அப்ப கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் தான். அதனால இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது ஓட்டிட்டு இருக்காங்க, ஊட்டிட்டுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டெல்லிக்கு இந்த போன மாசம் மட்டும் 3 முறை போயிருக்காரு. இல்லங்க 3 முறைன்னு சொல்லாதீங்க, 2 முறை தான் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு. பொழுதுனைக்கு நீங்க டெல்லிக்கு வரீங்க, டெல்லிக்கு இருந்தா நாங்க பொழுதுனைக்குல வர்றாங்க, 2 முறை தான் வந்துருக்காங்க. ரிப்போர்ட் இருக்காங்க டெல்லி ஏர்போர்ட்ல. இல்லங்க நீங்க 3 முறை வந்திருக்கீங்க. சரி விடுங்க, 3 முறை வந்துட்டேன். சரி விடுங்க, என்ன பெருசா 2 3 ஒண்ணாங்க விடுங்க அப்படின்னு போனா. இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய விமர்சனம் ஆகி போச்சு. 2016 அம்மா இறந்ததுக்கு பிறகு இந்த கட்சியை முழுவதுமாக அவங்க கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு வா, கட்சி ஆபீஸ்ல துணி மாத்திரம் இருந்தாலும் டெல்லிக்கு வா, செங்கல் போனாலும் டெல்லிக்கு வா, டெல்லிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும். என்ன ஆயிப்போச்சு, தமிழ்நாட்டுல அரசியல் களம் இதுவே அவங்க ஒரு பெரிய பின்னடைவு ஆயிப்போச்சு. ஏன்னா ஒரு பெரிய தேசிய கட்சி, ஒரு பெரிய மாநில கட்சி, பல முறை ஆண்ட கட்சி, நீங்க அந்த கட்சி பாருங்க, டேலியா இருக்கிறது எப்படி போச்சு, நிறைய விமர்சனங்களாச்சு. நம்ம கூட டிபேட்ல பேசிக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி பாத்தீங்களா, அங்க வர சொல்றாரு, அங்க வந்து காக்க சொல்றாரு. மன்சுக்கு மாண்டவியா வந்து அங்க வெயிட் பண்றாரு. பாஜக தேசிய பொறுப்பாளர் வந்து சீட் அதிக சீட் என்ன காங்கிரஸ் வாங்கிருச்சா? ஆமா, ஒரு சீட் அதிகமா இருக்கு, 50-50 தான் கூட்டணி ஆச்சுன்னா. அப்படிதான் கூட அங்க வந்து உட்காந்துருக்காரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டாரு ரங்கசாமி. ஒரு நாள் வெயிட் பண்ணி ரங்கசாமி பார்க்க வேண்டிய நிலைமை போச்சு. 30 தொகுதி உள்ள ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு போய் அந்த மாதிரி நிலைமை. பல வருஷம் ஆண்ட கட்சிக்கு இப்படி பண்றாங்களே, இது வந்து அரசியல் களத்தில் ஒரு பெரிய பின்னடைவை என்டிஏக்கு கொடுக்குறதுங்கிறது இப்ப டேட்டா தான் புரிஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்றோம், அதுக்கு கூட்டணிக்கே டேமேஜ். டெல்லிக்கு அழைச்சி பேசுறதெல்லாம் கூட்டணி வைக்க போறோம், இவ்வளவு அடிச்சு கூட்டணி வச்சோம்னா நம்ப மாட்டாங்க. மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. தமிழ்நாடு கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலம், இது சிக்கலாகி போகும், பெரிய செட்பேக் ஆயிரும்னு முடிவு பண்றாங்க. அதுதான் என்ன பண்றாங்கன்னா, டெல்லி ஒரு தலைமை இனிமேல் என்ன பண்றாங்க, டெல்லியில இருந்து அரசியல் பண்ணவங்க அதிமுக ஆஃபீஸ் அரசியல் பண்ண போறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. உடனே நீ காலைல போன் வந்திருக்கோம், எல்லாரும் உடனே அதிமுக ஆஃபீஸ் போங்க அப்படின்னு எல்லாரும் அதிமுக ஆஃபீஸ் அலறி அடிச்சுட்டு விழுந்து அடிச்சுட்டு போறாங்க. விழுந்து அடிச்சுட்டு போனா டிடிவி தினகரன் உள்ள போய் உட்காந்துருக்காரு. அவர் மூஞ்சில ஈயாடல. அவர் வீடியோல பார்த்தவங்களும் தெரியும், அப்படியே உட்காந்துருக்காப்ல. எப்பயுமே டிடிவி தினகரன் மூஞ்சில ஒரு ஸ்மைல் இருக்கும், அப்படியே உட்காந்துருக்காப்ல. எடப்பாடி பழனிசாமி நடுவில் உட்காந்து பேசுறப்ப கூட உட்காந்து கேட்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே, அதே அதிமுக கட்சி ஆஃபீஸ்ல ஒரு பெரிய மனக்குமுறலோட அப்படி உட்காந்துருக்காப்ல. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு ஒரு செக்கு உச்ச நீதிமன்றத்துல மாமல சின்னத்தை ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறாரு, இந்த மாதிரியான வழக்குகள் டிஸ்ட்ரிபியூட் இருக்கப்ப நீங்க வந்து எப்படி ஒருத்தர் கொடுக்கலாம், நீங்க என்ன எந்த அடிப்படையில கொடுத்தீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க திருப்பி ரிட்டர்ன்ல கேட்கறாங்க. சின்னத்தை முடக்கு ஏடிஎம் கேட்க 2 பிரச்சனை வந்தப்ப தனித்தனி சின்ன தானே கொடுத்தாங்க. ஆமா, ரெட்டல கிடைக்கல. இப்போ வந்து ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். அவர் தான் வழக்கு போட்டிருக்காரு. இவங்க சில நாங்க பொதுக்குழு செயற்குழு கொண்டு போயிருக்கோம்னு கேட்கறாங்க. அப்படி இஷ்யூ இருக்கிறப்ப நீங்க ஒருத்தர் கொடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து இவர் உட்காந்துருக்காரு பக்கத்துல. இந்த பக்கம் டிடிவி தினகரன் நம்மளை கொண்டு பக்கத்துல உட்கார வச்சு, இதே ஏடிஎம்கே ஆபீஸ்ல எவ்வளவு டிவி என்னன்னா மனசுல ஓடி இருக்கும், ஜெயலலிதா இருக்கிறது எப்படி இருந்தோம் இந்த ஆபீஸ்ல, எடப்பாடி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஆபீஸ்ல. ஆமா, இப்ப நம்ம வந்து எடப்பாடி பேசுறத கேட்கறதுக்கு பக்கத்துல உட்கார. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரா டிடிவி வாயால? இன்னைக்கு வரைக்கும் அப்படி சமாளிச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜக மேல் மட்டத்துல என்னன்னா, இனிமேல் வந்து டெல்லிக்கு வராங்கப்பா, டெல்லிக்கு வந்து போனா இருக்கிற 10 ஓட்டு விடுகாது, இனிமேல் அரசியல் அங்க பண்ணுங்கன்றாங்க. அப்ப அரசியலே அதிமுக ஆபீஸ்ல வந்து பாஜக அரசியல் பண்ண போகுது, அவ்வளவுதான். ரெட்டலை அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இதை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு நம்ம உள்ள வரணும்னு நினைக்கிறேன். அப்ப அதிமுக தொகுதியில் என்ன, பாஜக தொகுதியில் என்ன, 2 ஒண்ணு தானே. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டமே. ஒண்ணுக்குள்ள ஒரே கட்சி தான் அது, ஒரே கட்சி தான். ராஜதந்திரத்தை பாத்தீங்களா? ஏன் ராஜதந்திரத்தை பாத்தீங்கன்னு சொல்றவங்க ஏன் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வர முடியல? 2024 நீ பாஜக கூட்டணி வைக்கிறீங்க, இனிமேலும் எப்பயுமே பாஜக கூட்டணி கிடையாதுங்க. திரும்ப நீங்க கேட்காதீங்க, திரும்ப கேட்காதீங்க. நிறைய திருப்பி 6 மாசம் ஏன் சேர்ந்தீங்க? உங்களை மிரட்டி எல்லா வழியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. உங்க ராஜதந்திரத்தை அங்கேயே காமிச்சிருக்கணும். பாஜக கூட்டணி இல்லாத ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தீங்கன்னா நீங்க ராஜதந்திரி.
பாஜக சொல்வதை கேட்டு பாஜகவுக்கு அடங்கி போய் டெல்லிக்கு பல முறை ஓடி ஒழிஞ்சு போய் 4 கார் ஏறி முக்காடு போட்டு கூட்டணியை கொண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நேரடியாக பாஜகவுக்கு சீட்டும் அவ்வளவு ஆளையும் தட்டி போட முடியாது. 100 சீட் கூட தட்டி பண்ணுவீங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா 10% வாங்கிருக்கோம், 8% வாங்கிக்கணும் கணக்கு சொல்றாங்க. 11% கணக்கு சொல்றாங்க. அந்த 11% கணக்கு இன்னைக்கு வரைக்குமே அது என்ன கணக்குன்னு அந்த நகைக்கடை கணக்கு மாதிரி தான். நகைக்கடை நகை வாங்க பொண்ணு கணக்கு போடுவாங்க. அப்படியே ஓரம் போட்டே வருவாங்க. போட்டு வந்து கடைசியாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க. நமக்கு புரியாது. அந்த மாதிரி பாஜக 11% சொல்லுது 2024 நாடாளுமன்ற தேர்தலில். சரியா? எனக்கு 11 ஏசி சண்முகம் ஓட்டு, பாமக ஓட்டு, ஓபிஎஸ் அதெல்லாம் சேர்த்தா 18. அதெல்லாம் சேர்த்தா 18 டோட்டல். பிஜேபிக்குன்னு ஓட்டு 11% இருக்கு. அவங்க சொல்றாங்க, அந்த கணக்கு ஒன்று சொல்றாங்க. அந்த பிஜேபி ஓட்டுல ஆன்டி இபிஎஸ் ஓட்டு இருக்கு, ஆன்டி இபிஎஸ் ஓட்டு இருக்கு, அண்ணாமலை ஆதரவு ஓட்டு இருக்கு. அதான் சொல்றேன். அதை நீங்க விட்டுருக்கீங்க. நீங்க ஆன்டி இபிஎஸ் ஓட்டு எப்படி வரும் உங்களுக்கு? அண்ணாமலைக்கு இந்த கூட்டத்துல காணோம். முன்னாள் மாநில தலைவர் பரபரப்பா பேசப்பட்ட ஆளு அண்ணாமலை இந்த கூட்டத்துல இல்லையே. நயினார் மட்டும் தான் இருக்காரு. பியூஷ் கோயல் இருக்காரு, எல்முருகன் இருக்காரு. அண்ணாமலையை காணாம. அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன செய்வாங்க? அண்ணாமலையும் தேர்தலில் போட்டி போடுவாங்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல. இன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு பஞ்சாயத்து வந்துருச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல. ஒண்ணு கண்டிப்பாக ராமதாஸ் சசிகலா கூட்டணி போட்டாங்க. இங்க வாங்கின அந்த 17 சீட்லயும் 17 வேட்பாளர் போட போறாரு. இந்த பக்கம் 11 சீட்லயும் இல்ல. ராமதாஸ் இப்ப மாம்பழத்துக்கு கிளைம் பண்றாரா? ஆமா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜே கேக்குறாரு, எப்படி நீங்க கொடுத்தீங்க? ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கப்ப ஒருத்தருக்கு எப்படிங்க நீங்க சின்னத்தை கொடுப்பீங்க, சிம்பிள் எப்படி கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அன்புமணியை தாமரையில நிக்க வச்சிருவாங்களா? அதுதான் நடக்க போதோ. 17 + 27ங்கிற கணக்கு வருமோ? 50 வரும். அவங்களோட பிளான் 50. பாஜக 50 கேக்குது 50 கேக்குதுங்கிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது அன்புமணியை சேர்த்தாங்கிறது தான் இப்ப கணக்கு. அன்புமணி ஏற்கனவே நாளைக்கோ இப்ப 27, அவருக்கு ஒரு 17 18 17 47 44 வந்துருச்சு. 44 வந்துச்சு. புதிய நீதி கட்சி, ஐஜேகே, மத்த கட்சி எல்லாம் இருக்குல்ல, சேர்த்துப்பட்டு 50. இதுதான் கணக்கு. அந்த கணக்கை ஒரு ரவுண்ட் பண்றாங்களா இருக்கு. இன்னைக்கு கூட்டணி நம்பர் கையெழுத்தாகுது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது. இன்னைக்கு அநேகமாக 2-3 நாள் எனக்கு தெரிஞ்சு முடக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் மேல யாருக்கு ஆதரவுங்கிறத 2வது விட்டுரும். முதல்ல சின்னத்தை முடக்குன்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஜட்ஜி கேட்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜட்ஜி கேட்கிறாரு. மாமலை கிடைக்க வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்ல. கிடைக்கலன்னா 2வது நிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க தாமரை எல்லாம் நிக்கணும். அன்புமணியை ஆசை காட்டி ஏமாத்திட்டாங்களா? அன்புமணி அப்படிதான் நடக்க போகுதுங்கிற. இன்னைக்கு தானே வந்து அந்த வழக்கு பரபரப்பா போகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை காட்டியோ என்டிஏ சர்க்கார்னு சொல்லியோ மோடி படத்தை காமிச்சா நம்ம ஓட்டு வாங்க முடியாதுன்னு பாஜக நம்புது. அப்ப என்ன செய்யலாம்? போனா போது எடப்பாடியை காமிப்போம், அதிமுக சொல்லுவோம், ரெட்டலையை காமிப்போம், ஓட்ட வாங்க. அவங்க நம்ம ஒண்ணு தாய் பிள்ளை ஒண்ணுதானா, வாய் வருதா வேற, தாய் பிள்ளை ஒண்ணுதானாங்கிற முடி கொண்டாங்க. இதை நம்ம ஆட்களுக்கு தெரியாம ராஜதந்திரத்தை பார்த்தீர்களா? ராஜதந்திரம்னா பாஜக இல்லாத ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கியிருந்தா ராஜதந்திரம். பாஜகவோட கூட்டணி வச்சா எத்தனை இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்கு, ஒரு முத்திரை இருக்கு. டிடிவி தினகரனுக்கு ஒரு சாதி அடையாளம் முத்திரை இருக்கு. அன்புமணிக்கு ஒரு முத்திரை இருக்கு. இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மதசார்பற்ற சாதி சாயமற்ற ஒரு அணி. அது அவங்களே சொல்ல மாட்டாங்களே. இப்ப திமுக கூட்டணி எடுத்துங்க. திமுக கூட்டணி யாருக்குமே சாதி முத்திரை இல்ல. சாதி முத்திரை கிடையாது, மத முத்திரை கிடையாது. ஆனா இவங்க பாஜக கிடையாது, இடதுசாரி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலித் கட்சின்னு சொன்னாலுமே அதான் தாண்டி வந்துட்டாங்க. தாண்டி நீங்க ஒரு 4 தலித் கட்சியில எம்எல்ஏக்களே 4 தலித்து தான். 4 தலித்து மட்டும் கிடையாது, வெகுஜன மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை வளர்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படி பார்த்துறப்ப இங்க யாரு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொங்கு பட்டுக்குள்ள அரசியல் பண்றாரு. அன்புமணி அந்த அந்த வட மாவட்டம் தான் அரசியல் பண்றாரு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவருடைய சமூக பின்புலத்துல அரசியல் பண்றாரு. இது ஒரு சின்ன சின்ன குழுவெல்லாம் சேர்ந்து ஒரு. ஆனா வாசனுக்கு எந்த சாதி முத்திரையும் இல்லாம எல்லா சாதி ஆதரவும் இருக்குல்ல? இருக்கு, ஓட்டு தான் இல்ல. அவருக்கு 3 சீட்டுன்றாங்க. அவர் இதை வச்சு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அது வேற தாமரையா வேற என்ன கொடுக்க போறாங்க? தாமரை 3 சீட்டுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காங்க. அது 10ல அடம் பிடிக்கிறதா வேற ஒரு தகவல். பாத்தீங்களா? நாங்க 4 பேருக்கு 4 கொடுக்கின்றாப்ல போல. இல்ல, அவர் கட்சியில வாசன் இருக்காரு, மனோர் பாஷா இருக்காரு, யுவராஜ் இருக்காரு நினைக்கிறேன். யுவராஜ் இருக்காரு, விடியல் சேகர் இருக்காரா? விடியல் சேகர் இருக்காரு. 4 வேணும்லங்க. 4 பேர் நான் கோச்சிக்க மாட்டாங்களா? ஒருத்தர் கொடுத்தா 4 கொடுக்கணும். விடியல் சேகர்லாம் ஸ்டாலினே எதிர்த்து 1000 விளக்கு நின்னவரு. இது போதாதா? அதனால 4 சீட் வரும் போல. அப்ப இன்னைக்கு வந்து பாஜக அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுருக்கு. பியூஷ் கோயல் போய் நீங்க வந்து பாஜக அதிமுக ஆபீஸ்ல வச்சே முடிங்க, அவர் வந்து நமக்கு அடிமை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுங்க, வந்து நியூட்ரலா இருக்கிறாருன்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது அவர் நம்மள கண்ட்ரோல் பண்றாருங்கிற மாதிரி நீங்க பண்ணுங்க. அதுக்காக ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓட்டு கிடைக்காதியா அப்படிங்கிற மாதிரி வடிவில்
சரியா நம்ம இவ்வளவு ஊர்ல காமிச்சா ஒருத்தர் போட மாட்டாங்க. பிஜேபி லீடுனாலே ஓடிடுவாங்க. ஓடிடுவாங்க. வேற வழியில ஏடிஎம்கே தான் 3 தடவை வந்துட்டு போனதுக்கு அங்க பெருசாக்கி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழு கொதிச்சு போயிருக்காங்க. இதை மாத்தணுங்கிறதுக்கு உடனே வேகமா போயிட்டு இதுல என்னன்னா அவர் சொல்றாரு 5 சீட்டுக்கு தொங்கிக்கிட்டு இருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன். யார விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவனை பார்த்து எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கா? எடப்பாடி பழனிசாமி நீங்க எப்படி பதவி வாங்குனீங்க? என்ன நிலைமையில இருக்கிறீங்க? இன்னொன்னு பாஜகவை 27 முடக்கிட்டோங்கிறாங்களே, கடந்த முறை அவங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் 4 தானே, 4 சீட்டு தானே ஜெயிச்சாங்க. 4 சீட் ஜெயிச்ச 21 கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்ச ஒருத்தரை கட்சிக்கு 5 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. கொடுத்த கட்சிக்கு 25 கொடுத்து 18 சீட் 18 வாங்கினவனுக்கு 3 கொடுத்ததா இன்னைக்கு வரையும் நம்ம விமர்சனமா பேசுறோம். ஆமா, என்னப்பா இப்படி ஏமாந்துட்டேன்னு. ஆனா நீ வெறும் 4 சீட்டு, அதுவும் இங்க ஏடிஎம்கே புண்ணியத்துல நைனா நாயந்திரன், அங்க சுப்புலட்சுமி ஜெகதீசருக்கு டிஎம்கே உள்கட்சி போச்சு. கோவை தெற்கு முழுக்க முழுக்க வேலுமணி புண்ணியம். பிஜேபின்னு ஜெயிச்சது காந்தி. வந்து கமலஹாசன் பிரிச்ச ஓட்டு. பிஜேபி ஜெயிச்சது காந்தி மட்டும்தான், கன்னியாகுமரி காந்தி மட்டும்தான். பிஜேபி ஓட்டு நம்ம இருக்க முடியாது. அந்த பெல்ட்ல பிஜேபி ஓட்டு இருக்கு. எம்பியா கூட வந்திருக்காங்க. அதுல கூட இவங்க தலவா சுந்தரமா இவங்க அந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் சரியில்லை, சரியா செலவு பண்றேன்னு ஒரு விஷயம் உள்ள வந்து உள்ளடி வேலை பண்ணிட்டாங்க, சுரேஷ் தோக்க வச்சுட்டாங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நீங்க 25 வாங்கி 4 ஜெயிச்சது பெருசா, 8ஆம் கிளாஸ் பாஸா, 10ஆம் கிளாஸ்? ஆனா அவங்க இவங்க அதெல்லாம் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் பெருசு. நீங்க காங்கிரஸுக்கு 3 கொடுத்துட்டீங்க, நாங்க பிஜேபிக்கு 25 வாங்கி 18 ஜெயிச்சிருக்காங்களா? யார் அப்ப இதுல இருக்கா? இல்லங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. 8ஆம் கிளாஸ் ஃபெயிலுங்க, 10ஆம் கிளாஸ் பாஸ். சரி, இப்ப ஏடிஎம்கே டிஎம்கேவோட அதிக சீட் நிக்குதா? அதான் இல்ல, ஒன்னும் அந்த நம்பர் ஒன்னும் கன்ஃபார்ம் வரல. திமுக சைடுல ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா? 5-10க்குள்ள முன்ன இருக்கும். அது அந்த கொண்டு வராங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நரேஷனை செட் பண்ண பாக்குறாங்க. தேமுதிக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, வெற்றிக்காக எங்கள் சீட்டை குறைத்துக் கொள்ள கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அப்ரோச். ஒரு புதுமையான அனுபவம். மத்தவங்க குறைச்சிக்கும் போது நாங்களும் அதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம்லாம் சொல்லிருக்காங்க. இப்ப அப்ப எனக்கு தெரிஞ்சு தேமுதிக 8-10 இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சிங்கிள் டிஜிட் ஏதோ ஒண்ணு பேசி இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்களை காட்டி தாங்க எல்லாரும் எங்களை திட்டாங்க. நேத்து வரையும் ஆதரிச்சுக்கிட்டு உங்களை காட்டி பாருங்க, பிரேமலாதா வந்து கம்யூனிஸ்ட் செல்லும் பிறந்தே ஓப்பனா சொல்றாரு, எங்களை காமிச்சு கேட்காதீங்க, நாங்க வாங்கிட்டோம் அதோட விட்டு கேட்கல அப்படின்னு செல்லும் பிறந்தே அவளை திருப்பி தந்துடுவா அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா இது ராஜதந்திரம், எடப்பாடி மடக்கிட்டாரு, ஒரு பாத்தீங்கன்னா 27 சீட்ல கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல பாஜகவை உள்ள கொண்டு வர்றதுக்கு எதிர்மறை ஓட்டு ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. முஸ்லீம் ஓட்டு விழுகாது, கிறிஸ்டின் ஓட்டு விழுகாது, தலித் ஓட்டு விழுகாது, தமிழ்நாட்டின் நடுநிலையா சிந்திக்கக்கூடிய யார் ஓட்டு விழுகாது. ஒரு வேலு இப்ராஹிம் அவருடைய மாஸ் நிறைய இருக்குமா? வேலு இப்ராஹிம் அவரை மாஸ்க்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப எதிர்மறை ஓட்டு போதுல உங்களுக்கு. இப்ப நீங்க 20% வச்சிருக்கீங்கன்றீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அந்த 20% ஓட்டு எப்படி விழுந்துச்சு? தேமுதிக இருந்துச்சு, எஸ்டிபி இருந்துச்சு. நீங்க எந்த பிரைவேட் கேண்டிடேட்டே இல்லாட்டி கூட உங்களுக்கு 20% இருந்ததுன்னா எதிர்மறை ஓட்டு இல்ல. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க பாஜகவை சேர்ந்தா இந்த எதிர்மறை ஓட்டுகள் வெளியில போகும். இப்ப இதை நீங்க காமெடி கேட்க பண்ணி போறீங்க. பாஜக கூட்டு வந்தது நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தான். நீங்க பாஜக இல்லாத, பாஜக எதிர்த்து ஒரு வலுவான நீங்க தாவேக்காவுடையோ மற்ற கட்சியோடையோ ஒரு கூட்டணி போட்டிருந்தீங்கன்னா நீங்க ராஜதந்திரின்னு சொல்லலாம். நீங்க இன்னும் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு சொல்றாரு அவர் 4-5 சீட்டுக்கு அலைகிறாரு திருமாவளவன். 4-5 சீட்டுக்கு அலைகிறது உங்கள்கிட்ட வந்தா நீங்க 50 சீட்டு கொடுத்துட மாட்டீங்களா? உங்கள்கிட்ட சீட்டு வேணுங்கிறது தானே அங்க போய் நிக்கிறாரு. கொள்கைக்கு பிடி போட சீட்டு வேணுங்கிறதுக்காக, நோட்டு வேணுங்கிறதுக்காக, பதவி வேணுங்கிறது பாஜக சேர்ந்து மத்திய அமைச்சரா இருப்பாரு. அவர் இவ்வளவு தூரம் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் இலக்குன்னா ஜான் பாண்டியன் மாதிரி, கிருஷ்ணசாமி மாதிரி, இவங்க பூ ஜெகன்மூர்த்தி மாதிரி, ராம்தாஸ் அத்வாலே மாதிரி ஆயிருக்கலாமே. ராம்தாஸ் அத்வாலே எல்லாம் தொடர்ந்து 10 வருஷம் அமைச்சரா இருக்காரு. அவர் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணாருங்கிறது தெரியாது. அவர் பிஜேபி காண்டி செஞ்சிருக்காரு. இப்ப பாஜக என்டிஏல திருமாவளவன் வர்றாரு அப்படின்னா நீங்க நாளைக்கு கால அவர் அமைச்சர், மத்திய அமைச்சர், சீட்டு 10 இல்ல 20 கிடைக்கும். ராம்தாஸ் அத்வாலேக்கெல்லாம் அம்பேத்கர் யாருன்னே மறந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். அவருக்கு தெரிஞ்சது அமித்ஷா மட்டும் தான். ஆமா, தலித்துகளின் தலைவர் அமித்ஷா, அம்பேத்கர் அமித்ஷா ஒண்ணுதான் அவர் அப்படின்ற மாதிரி போயிருவாரு. இல்ல இவங்க எடப்பாடி பழனிசாமி போற போக்குல இவரை சீட்டு பாக்குறாரு, திருமாவளவன சீட் பாக்குறாரு. 5 சீட்டுக்கு போய் லோகம் அலைஞ்சிட்டு இருக்காரு. 5 சீட் இல்ல, உங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க ஏன் அவர் பின்னாடி போய் அலைஞ்சிங்க? கூட்டணிக்கு வான்னு ஏன் கூப்பிட்டீங்க? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஏதோ எடப்பாடி பிஜேபி அடிமைங்கிறீங்க. கடந்த மக்களவையில பிஜேபி கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்களா இல்லையா? அது ஒரு ஆளுமை இல்லையான்னு கேக்குறாங்க. அப்புறம் ஏன் சேர்ந்தீங்கல்ல? அவையே அதை நீ அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும். நம்ம ஜெயலலிதா வந்து அவருக்கு தெரியுது மைனஸ் தெரிஞ்சுதான் வெளியே வந்தாரு. வெளியே வரல, வெளியே நிக்க வைக்கப்பட்டார். அவர் இங்க வந்தாரு, இந்த மாதிரி தனியா நில்லுங்க, சிறுபான்மை ஓட்டுகளை வாங்குங்க. அதுக்கு நம்ம எடுபடல. அவர் என்ன பண்ணாரு? நடந்து நாடாளுமன்ற தேர்தல் இவர் எதிர்த்து திமுக நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலியா? பிஜேபி எதிர்த்து பேசினா கூட
சும்மா ஆட்சிக்கா எதிர்த்து பேச மாட்டேங்கிறாப்ல. திமுக அரசே, ஸ்டாலின் அரசே, நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், நீ வந்து பிஜேபி தான் திட்டணும், இன்னும் முடியாதுங்க, எனக்கு மனசு வரமாட்டேங்குதுட்டாப்ல. பார்த்தாங்க இல்லையா நீ சிவாஜி படத்துல ரஜினியை கடைசியில எல்லாரும் நீ அடியா போலீஸுவாங்க, இவரை என்னால அடிக்க முடியாது, இவர் தாங்க அதுக்கு எனக்கு காப்பாத்துல எஜமான அது மாதிரி பண்ண மாட்டேன்ட்டாரு. அதனால மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டுபிடிச்சாங்க, இன்னும் விளையாடுறீங்களா நீங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி அவரை பேச மாட்டாராம், இவரை பேச மாட்டாராம். அல்ல அதாவது அண்ணாமலை தான் விமர்சனம் பண்ணாரு, அண்ணாமலையும் அன்புமணியும் தான். எஸ்டிபிஐ தான் பாவம். ஆமா, ஒருபோது பிஜேபியோட வைக்க மாட்டேன், எங்க சித்தப்பாட்டாப்ல, சித்தப்பா பெரியப்பா நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னாப்புல. அவரு நம்ம இதா இருந்தாலும் திருப்பி கேட்காதீங்க, பிஜேபி கூட இனிமேல் உறவே கிடையாண்டாப்ல. 6 மாதம் தான், 6 மாதத்துல உள்ள கொண்டு உட்கார வச்சாங்க, லாக் பண்ணிட்டாங்க உள்ள உட்கார வச்சு. அப்ப நீங்க ராஜதந்திரம் எதை பார்க்கணும்னா, நீ தனியா நின்றதுன்னா ராஜதந்திரம், பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணா ராஜதந்திரம். பிஜேபி கூட நீங்க அடங்கி போய்கிட்டு பிஜேபி கூட அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 நிக்க வைத்த எடப்பாடி என்னும் ஆளுமை இந்த மாதிரி 27 எப்படி இருந்தாலும் பிஜேபியை கட்டுக்குள்ள ஆளும் ஆட்சி, புரூட்டல் மெஜாரிட்டி, இது எதுக்குமே அசராம நின்னுட்டாரே எடப்பாடிங்கிறாங்களே. சரி, ஒருவேளை பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்துச்சு, மகாராஷ்டிராவுல சிண்டேக்கு என்ன நடந்துச்சு, சிவசேனாவுக்கு என்ன, அதுக்கு முன்னாடி போங்க சிவசேனா, பஞ்சாப்ல அகாலிதளத்துக்கு என்ன ஆச்சு, ஆடு வளர்றதுக்கு அழகு வாக்குறதுக்கு ராஜா, குர்பானி போடுறதுக்கு ஆடு வளர்க்குறாங்க, அழகு வாக்குறதுக்கு இல்ல, கோழி வளர்க்குறது, பூ வைக்கிறது இல்ல, சீட்டு வந்து உங்களெல்லாம் காமிச்சு சீட்டை வாங்கிக்கிட்டு நாங்க வந்து உள்ள உட்கார்றதுதான் அவங்களுடைய பிளான். ஏன் பண்ணவங்க, ஏன் சசிகலா ஆஃப் பண்ண தெரியாதா? சசிகலா அவர்கள் வந்து இவ்வளவு அமைதியா இருந்தவங்க திடீர்னு வந்து எதிர் அரசியல் பண்றாங்க. இப்ப 11 சீட்ல டிடிவி வேட்பாளர் போறாங்கன்னா 11 தொகுதியில இவங்க வேட்பாளர் போடுவாங்கல்ல, இவங்களும் வேட்பாளர் வாங்கியிருக்காங்க. நியூஸ் பார்த்தேன், ஜெயா பிளஸ், அது ஒரு வேறு உலகமா இருக்கு. சின்னம்மா தலைமையில் இன்னைக்கு வேட்புமனு அலையலையா இந்த கூட்டம் போயஸ் கார்டன் கேம்ப் அலுவலகத்தில் தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படியே டியூன் பண்ணிட்டு ஜெயா பிளஸ் பாக்குறப்ப இது எந்த நாட்டுல நடக்குது? இது அதாவது கலைஞர் ஜெயலலிதா இறந்து போனப்ப எல்லா சேனலும் அந்த இறுதி இதுதான் காமிப்பாங்க. இந்த ஏஞ்சல் டிவி, இந்த கிறிஸ்டின் சேனல்லாம் இருக்கும். அப்பயும் உட்காந்து அவங்க அந்த ஜப கூட்டு தான் நடத்திட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஜெயா பிளஸ் பாக்குற சின்னம்மா தலைமையில் அவசர ஆலோசனை, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அலைமதிய கூட்டம்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அவங்க வேட்பாளர் போட போறாங்க. கண்டிப்பாக இந்த 11 தொகுதிகளில் வந்து 11 சசிகலா ஆதரவு வேட்பாளர் போட போறாங்க. இந்த பக்கம் 17 தொகுதிகளில் டாக்டர் ஐயா வேட்பாளர் போட போறாரு. ஒரு 500-1000 ஓட்டு பிடிச்சா கூட போதுமே இந்த தேர்தலில். இத்தனை பிளவுகளை வச்சிருக்கக்கூடிய கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு பாமக ஒரு பிளவு, டிடிவி ஒரு பிளவு, இவர் பக்கம் பாமக அன்புமணி கையில தான் இருக்குங்கிறாங்களே. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏன் கடிச்சு? உச்சநீதிமன்றம் இப்ப கட்சி உதிரி கட்சி மாதிரி ஆகி போச்சு, சின்ன இல்லாத கட்சி ஆயிடுச்சு. சின்னத்தை முடக்கிட்டா தாமரை நிற்குமாரா, தனிச்சின்ன நிற்பாரா? தெரியல. சின்னத்தை முடக்க போறாங்களா? இன்னைக்கு விளக்கம் கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம். தேர்தல் ஆணையம் வந்து நம்ம சரி முடக்கிடுறோம், பிரஷர் அதிகமா இருக்குன்னு முடக்கிட்டாங்கன்னா இவரு தாமரைகளை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க கணக்கு 27+17 கணக்கு 50. தாமரை 50, ஓட் பெர்சன்டேஜ் தாமரைக்கு எலெக்ஷன் ஆணையம் அதை வச்சுதான் கணக்கு வைக்கும். அப்ப நாங்க பாத்தீங்களா, போன முறை நாங்க வந்து 18%, இந்த புறம் பாருங்க நாங்க 22%. பணம் இருக்கமா இல்லையா? ஏடிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படி வாங்க, உங்களோட நாங்க பெரிய கட்சிப்பா. நீ அடுத்த முறை நாங்க உங்களுக்கு தர வச்சுட்டு, இந்த முறையும் நாங்க தான் தந்தோம், அடுத்த முறை கொஞ்சம் அபிஷியலாவே பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். டெல்லிக்கு போறாரு, டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரத்தை பாருங்கயா, அமித்ஷாவை மிரட்டிட்டு வந்துட்டாரியா. போங்க தெய்வமே போங்க, 27 சீட் வாங்கிட்டு இரவு நேரம் விவாதம்லாம் ஏடிஎம்கே வந்து ஏதோ சொன்னீங்க பாருங்க சார், 27 சீட் வாங்கிங்க தெய்வமே, 27 சீட் வாங்கிங்க. 27 சீட்டை கொடுத்தார். அப்படியே பிஜேபி அப்படி கேட்டுச்சுன்னா 27 சீட்ல முடிச்சிருக்கோம்ல, நீங்க 28 கொடுத்தீங்க. 27 சீட்டு போதும் தெய்வமே, போதும் தெய்வம். தமிழ்நாட்டுல என்ன திட்டுறாங்க தெய்வமே. நான் ஜெயிக்கிறது நீங்க ஜெயிக்கிறதா ஒண்ணுதானே, நம்ம தாய் உள்ளதானே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. சரி, இப்ப அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு. நான் தொடர்ச்சியா அந்த விவாதத்துல வைக்கிறேன். நீ எத்தனை சீட் வேணாலும் குறைச்சு கூட பிஜேபி கொடு, எந்த தொகுதியில கொடுக்க போறீங்க? அதுதான் சிக்கல். திருமங்கலம், திருப்பரங்குன்றம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராமேஸ்வரம், ஏடிஎம்கே கோட்டையை கொடுக்க போறியா, இல்ல வெறும் கன்னியாகுமரியும் நாமக்கல், திருப்பூர் கொடுத்து விட? கொங்கு பகுதி அவங்க டார்கெட் வந்து கொங்குல தான் டார்கெட் பண்றாங்க. கொங்குல ஆல்ரெடி அந்த ஏரியாவே ஓரளவுக்கு ஒரு இந்துத்துவ ஓட் பேங்க் உள்ள ஒரு ஏரியா, இந்த இந்தி பெல்ட் உள்ள ஏரியா. அப்புறம் எடப்பாடிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகள், இதை கால்குலேட் பண்ணி அவங்க அதை தான் டார்கெட் பண்றாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, பாஜகவினுடைய தேசிய தலைவர் முதல்ல வர்றதே கோயம்புத்தூர் தான் வந்துடுறாரு. தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு, ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துக்கு சென்னைன்னு ஒரு தலைநகரம் இருக்கு. ஒரு கட்சியோட தேசிய தலைவர் டெல்லிக்கு கோயம்புத்தூர் வந்துடுறாரு. ஆமா ஆமா.
அவங்களுக்கு தமிழ்நாட்டுல பிடிச்ச போய் அது மட்டும் தான். கோயம்புத்தூர் தான். ஏன்னா அங்கதான் இந்த ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்குங்கிறது அவங்களுடைய டார்கெட். திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க தமிழர் குறைவா இருப்பாங்க, இல்ல நார்த் இந்தியன்ஸ். நம்மள ஜி ஆவோஜி போட்டுருவோம் ஜி அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த பகுதி மட்டும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்மள அப்படியே பிரதிபலிக்கிறாங்களே, தமிழை ஒருத்தர் கூட இல்ல. அதனால வந்து இப்ப அந்த பகுதியில தான் எனக்கு தெரிஞ்சவங்க அதிகமா கை வைப்பாங்க. அதாவது ஈரோடு கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் கை வைப்பாங்க. அந்த எல்லா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 2 தொகுதி 3 தொகுதி நாங்க கை வைப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி சிட்டியை கொஞ்சம் கேக்குறாங்க. சிட்டில ஒரு 4-5 தொகுதி கேக்குறாங்க. சென்னையில வேளச்சேரி ஒரு 4-5 தொகுதி, ஆயிரம்விளக்கு இந்த மாதிரி 4-5 தொகுதி கேட்கறாங்க. மயிலாப்பூர் கேட்பாங்க. மயிலாப்பூர்ல நிப்பாட்டுவாங்க. இல்ல இந்த குஷ்புவே அந்த இருக்கு மாதிரி இல்லையாங்கிற மாதிரி அங்க ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. நம்ம கட்சியில இருப்பாங்களா இல்லைங்கிற மாதிரி பேச்செல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப இது என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதுக்குன்னு சில அதாவது இதை நம்ம எப்படி இதை ரவுண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேகத்தில் கிடைத்த உத்வேகத்தில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் மூவா தான் நம்ம பார்க்கணும். ஆயிரம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஆளுமையை நம்ம அவங்களை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அது அந்த இது கன்ஃபார்ம் ஆன படம் விட்டு ஆரம்பிச்சாங்க. பார்த்தா என்கிட்ட கூட ஒரு தடவை போன் போயிட்டு எடுத்தாங்க, நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லா இந்த மாதிரி போட்டு இப்போ வந்து அப்படியே உடனே நாளைக்கே ஆட்சி ஜெயிச்ச மாதிரி ஒரு இது பண்றாங்க. பாஜக ரொம்ப லேட்டா தான் இந்த அரசியலை புரிஞ்சுது. ஐயோ நம்மளை காமிச்சு ஓட்டு போட மாட்டாங்க, இங்க ஏமாத்துன அட்லீஸ்ட் பிஜேபி பொய்யாவது சொல்லணும், பொய்யா சொல்லணும் அப்படிங்கறதா இது பீகார் இல்ல மகாராஷ்டிரா இல்ல அப்படிங்கிறது. இப்ப டெல்லியில இருந்து பண்ண வேலையை வந்து இப்ப சரி தொகுதி எப்படி ஏடிஎம்கே தொகுதி தான் கேக்குறாங்களா பிஜேபி? ஏடிஎம்கே தொகுதியா தான் இருக்கும். ஏடிஎம்கேக்கு எங்க செல்வா இங்க இருக்கு, யாருங்க செல்வாக்கு? மயிலாப்பூர்ல, வட தமிழ்நாட்டுல சுத்தமா இல்ல. பாஜகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதி இருக்கு மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி கொஞ்சம் இது பெருசா ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. நங்கநல்லூர் எங்க வருதும்? நங்கநல்லூர் அடையமா டி நகர், வேளச்சேரி தொகுதி தான் வரும். சிட்டிக்குள்ள விடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் இருக்கு. சென்னையில அங்கதான் கொஞ்சம் அதிகம். சென்னையில ஒரு 2-3 தொகுதி, அப்புறம் கொங்கு பகுதியில கோயம்புத்தூர் அந்த பகுதியில திருப்பரங்குன்றத்தை எங்க தொகுதின்னு காமிக்க ஆசைப்படுறாங்க. ஏடிஎம்கே தொகுதி இல்ல. அவங்க 2 விஷயத்தை ஆசைப்படுறாங்க. திருப்பரங்குன்றத்துல நாங்க செஞ்ச அரசியல் அங்க எடுபட்டுச்சு, நாங்க செஞ்ச கேம்பெயின் அங்க எடுபட்டுச்சு, அப்ப நாங்க எங்களுக்கு அங்க கொடுங்க, நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறத காமிக்கிறாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் தொகுதியும் அவங்க புரிய வைக்கிறாங்க. ராமநாதபுரம் தொகுதி எங்களுக்கு வந்து அங்க காசி டு ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், ஆமா இதெல்லாம் திருவையாறு, திருவைகுண்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த தலங்கள் கோயில் நகரங்கள் அப்புறம் அங்களோட கண்ட்ரோல் எடுக்கணும். அதை வச்சு ஒரு அரசியல் நம்ம பண்ணுவோம். தமிழ்நாட்டுல ஆண்டாண்டு காலமா கோவில் ஊர்ல ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிச்சது, திமுக அதிமுக ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்சது இல்ல. ஸ்ரீரங்கத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கு. எல்லா கோயிலுக்கு பூரா சாமி கூடியா உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போறாங்க. அங்க பாசப்படியிலே பெரியார் போட்டோ வச்சு பார்த்தா வருத்தமாட்டு போயிடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் பாத்துட்டு போயிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பெரிய பட்டையை போட்டு வந்திருக்கேன், பெரியார பேசுனா யார பேசுறேன்னு நினைச்சிருந்தாங்க. அப்ப இது வந்து இப்பதான் இது ரொம்ப லேட்டரா புரியுது. ஆக்கா இது வந்து வேற மாதிரி அரசியல். நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார், என்டிஏ சர்க்கார் அப்படிலாம் இங்க வந்து பேசினா ஓட்டு போட மாட்டாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்னா ஊப்பியும் மணிப்பூர் உடனே எடுத்து போட்டுறாங்க வீடியோவை. வந்து நமக்கு ஜல் ஜீவன் திட்டத்தில் தண்ணி கொடுக்குறோம், முத்ரா அக்கௌண்ட் கொடுக்குறோம், வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம், ரோடு போடுறோம். இதெல்லாம் நான் ஒரு மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை, அடிப்படை கட்டமைப்பு வேலை. இது வந்து சாதனை கிடையாது. ரோடு போடுறதும், ட்ரெயின் போடுறதும், ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதும். ஆல்ரெடி மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இருக்கு, அது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதாவது பெருமையா பேசுது. பாத்தீங்களா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், நீ மதுரை மல்லி வந்து மதுரை மல்லிகை பிரான்ஸ் மே மணக்கும் அப்படின்னு அங்க ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டத்தில் தண்ணி கொடுக்குறோம், முத்ரா அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அடிப்படை கடமை. இது சாதனை கிடையாது. சாதனைனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க தமிழ்நாட்டுக்கு 2 இன்ஸ்டியூட் கொண்டு வந்திருக்கீங்களா, அகில இந்திய பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்திருக்கீங்களா. கோவைக்கு மெட்ரோ கோவை சின்ன ஊருட்டாங்களே, கோயம்புத்தூர் மாதிரி ஸ்மால் சிட்டி 1 மில்லியன் இல்லட்டாங்களே, 1 மில்லியன் பீப்புள்ஸ் கிடையாதுட்டாங்க. அதை விட கம்மியா இருக்கிற மத்த மாநிலங்கள் கொடுக்குறாங்க. கோவை மதுரை சோட்டா சிட்டி ஹே அப்படின்ட்டாங்க. அதாவது வளர்ச்சினா இப்ப தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமா இருக்கு. கிட்டத்தட்ட 70-72% மேல போயிட்டே இருக்கு. அப்ப இங்க கல்வி சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு என்ஐடி தான் தமிழ்நாட்டுல, திருச்சியில மட்டும் ஒரு என்ஐடி கொண்டு வந்திருக்கோம் தானே. வேற ஏதாவது கொண்டு வந்துட்டாங்கல்ல இல்லையா? எய்ம்ஸ் செங்கலோட தான் நிக்குது. ஒன்னும் செங்கல் மத்த செங்கலுக்கு தனி ஊத்தினா கூட வளர்ந்துருக்கும். வளரல. எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டோன்னே பேசுறாங்க எல்லாமே. இல்ல அது பில்டிங் கட்டாம வேற ஒரு இடத்துல டெம்பரரியா பிடிச்சி ராமநாதபுரத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இங்க ஒண்ணும் பண்றாங்க. ஆனா அந்த எய்ம்ஸோட அறிவிக்கப்பட்ட பல எய்ம்ஸ் வந்து பழைய கட்டிடமா ஆகி போச்சு. செயல்பாட்டுக்கு வந்து கட்டடமே அவங்க இதை போட்டு துப்பி பழைய கட்டடம் ஆகிட்டாங்க. சீனால இருந்து ஃபண்ட் வரலையோ? சீனா ஃபண்டா ஜப்பான் ஃபண்டு அப்படின்றாங்க. இல்ல சொல்றேன், இந்த எய்ம்ஸோட கட்டப்பட்ட பல எய்ம்ஸ் வந்து பயன்பாட்டுக்கு வந்து அவங்க வந்து பீடா போட்டு துப்பி அதை அழுக்காக்கிட்டாங்க. ஆனா இங்க ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வந்திருக்கிறோம்,
ஒரு ஐஐடியை கொண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு ஐஐடி, ஒரு என்ஐடியை கொண்டு வந்திருக்கிறோம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிறோம். நமக்கு ஏங்க இந்த முறை இந்த கவர்மெண்ட்ல சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் கொண்டு வருவாங்க. ஏன்னா சித்த மருத்துவம்ங்கிறது நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய மருத்துவ முறை. ஒரு ரிசர்ச் அண்ட் யூனிவர்சிட்டி, சித்தா ரிசர்ச் அண்ட் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தோம்னா இதை வந்து உலகம் முழுக்க வரக்கூடிய சித்தாவை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு போறாங்க. ஆர்.என். ரவி கடைசி வரைக்கும் போடல, கடைசியில ஒரு கோர்ட் வரைக்கும் போய் தான் கொண்டு வந்தாங்க. 4 வருஷமா அந்த ப்ராஜெக்ட் பெண்டிங்ல இருக்கு. இதுக்கு நீங்க முதல்ல அலோவ் பண்ணிருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் மருத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தினுடைய பல்கலைக்கழகத்துக்கு உங்க ஆளுநர் அனுமதி தரல கடைசி வரைக்கும். ஆனால் நாளைக்கு காலில் வந்துட்டு நாங்க வந்து முத்ராவில் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், ஜல்ஜீவ்ல தண்ணி கொடுத்துருக்கோம், ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம், மதுரை மல்லி பிரான்ஸ்க்கு போக போகுது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டி வந்து இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வித்துட்டாங்க, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப ஏர்போர்ட் தனியார் கையில தானே இருக்கு. ஆமா, ஏர்போர்ட் தனியார் கையில இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் தனியார் கையில இருக்கு. உலகத்துல பெரிய நாடா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமா ஏர்வேஸே கிடையாது. இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பாருங்க, இந்த கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடுல வந்து இன்னொரு ஒரு வாரத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட போகிறாங்க. 20% ஏற்றிருக்கிறாங்க. தொழிற்சாலைக்கு உருவாக்கக்கூடிய இந்த டீசலுடைய விலையை வந்து 20% ஏற்றிருக்கிறாங்க. தொழிற்சாலைக்கு போகக்கூடிய டீசல் விலை ஏற்றிட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகுமா இல்லையா? ப்ரொடக்ஷன் கம்மியான விலைவாசி ஏறுமா இல்லையா? இதெல்லாம் பேசுறது இல்லை. எதையுமே பேசாம வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க தான் வந்து ஒரு தூய ஆட்சியை கொடுக்க போறோம். இதே வேலையை தான் அவரும் பண்றாரு. தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது ஆளுநர் என்ன சொல்றாரோ அதை விஜய் அப்படியே சொல்லுவார். அப்படி பேசிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு என்னன்னா இடத்த மாத்தி பேச்சுவார்த்தை 2021 லீலா பிளஸ் ஹோட்டல் நடந்துச்சு. மீட்டிங் தான் வந்து ஃபைனல் ஆச்சு. பியூஷ் கோயல் அங்க வச்சு தான் பேசி முடிச்சாரு. இந்த முறை அதிமுக ஆஃபீஸ்ல பேசியிருக்காரு. அப்புறம் எதுக்குப்பா நீங்க 3 தடவை நீங்க டெல்லிக்கு போனீங்க? இன்னைக்கு அல்ல பெரிய பியூட்டி என்னன்னா அன்புமணி சொல்றாரு, ஏங்க டெல்லிக்கு போனோம் எல்லாரும் கேக்குறீங்க, டெல்லிக்குன்னா ராஜ்யசபா எம்பியா இருக்கு, கைது போட வேணாமா? பாரு நல்லா இருக்கியது. டெல்லியில போய் ராஜ்யசபா கைது போட போனாராம். அதுக்கு தாங்க டெல்லி போனேன். நான் சும்மா டெல்லிக்கு போய் அவங்கள பார்த்து கெஞ்ச மாதிரி சொல்றீங்க, நம்ம காத்து கண்ட மாதிரி சொல்றீங்க, அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத மாதிரி சொல்றீங்க, நான் போய் திருப்பி அமைச்சர் மாதிரி சொல்றீங்க சொல்றாரு. அவங்க கையெழுத்து போட போனேங்க டெல்லியில. டிடிவி தினகரன் என்ன சொல்றதே தெரியல, கணக்கு விட்ட மாதிரி உட்காந்துருக்கா. அப்படி எப்படியும் அறுத்து விட்ட கோழி மாதிரி எங்கப்பா. அன்புமணி எப்பவுமே ராஜ்யசபாக்கு போக மாட்டாரு. அவரை பத்தி சொல்லும் போது கையெழுத்தாவது போடணும்ல. இப்பதான் அவர் எப்பவுமே அட்டெண்டன்ஸ் போறாதானே இருப்பாரு. அவரு முதல் நாள்ல போது அவரே பெருமையா சொல்லுவாரு, என்னைய மாதிரி இல்ல, சௌமியா ஜெயிச்சாங்கன்னா கரெக்டா போவாங்க அவரே சொல்றாரு. அது ஒரு குவாலிஃபிகேஷன். பாருங்க என்னைய அனுப்பிடிக்க சரியா போல, பட் ஒய்ஃப்லாம் கரெக்டா அனுப்புவாங்க அப்படின்னு பாருங்க. நான் சரியா போகாம இருப்பேன், அவரு மனைவி சரியா போயிருவாங்க. நீங்க அவங்களுக்கு போடுங்க ஓட்டு. முதல்ல திமுக ஆட்சியை வீழ்த்துட்டா நீங்க அவங்க போடணும். நீ ஏன் போகல? அதான் நான் போகல, கரெக்டா போறதுக்கு இப்ப போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு. திருமாவளவனை சீட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயரா வரப்போகுதுங்கிறது தெரியல. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்க அந்த திருமாவளவன் அவர்கிட்ட தான் தூக்கிட்டு கூட்டணி வர மாட்டீங்களான்னு உங்களை வேணான்னு துரத்தி விட்டு தான் அங்க போய் நிக்கிறாரு. அந்த 5 சீட்டு 10 சீட்டு நீங்க அலைதான்னு சொல்றீங்களா? நீங்க வேணான்றாரு அவரு. நீங்க வேணாம்பா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுங்கிறதுனால அங்க போய் நிக்கிறாரு. அதை விட நீங்க அதிகமா சீட் கொடுப்பீங்க, அதை விட அதிகமா பதவி கொடுப்பீங்கிறதும் தெரியாத அவருக்கு. இன்னைக்கு ஆளுமையோட கெத்தோட அரசியல் வேணாம், ஓட்டரசியலே வேண்டான்னு வெளியிட்டு போக்கு தைரியம் தெரியாது. அவர் அப்படி இருந்தவர் தானே, நக்சல் அரசியல இருந்து வந்தவர் தானே. திரும்பவும் சொல்றாரு, எனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் போயிருவேன், எனக்கு வேணாம். அவர் அப்படித்தானே இருந்தாரு. 83ல இருந்து 99 வரையும் ஒரு குடும்பம் கிடையாது, லக்ஸுரியான வாழ்க்கை கிடையாது, மாட மாளிகையில படுத்து நிச்சு போறது கிடையாது, கட்சி ஆஃபீஸ் மூலையில படுத்திருக்கிறாரு. எப்பயுமே 50 பேரோட போறாரு. இவர் எதுக்கு சம்பாதிக்கணும்? இவர் எதுக்கு சொத்து சேர்க்கணும்? மாமியார் சம்பந்தி மேல வழக்கு இருக்கா? மகன் மேல வழக்கு இருக்கா? இல்ல இவர் மேல வழக்கு இருக்கா? உங்களை மாதிரி பயந்து கையை கட்டி போய் டெல்லியில காலை முடிச்சு நிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேவையே இல்லைன்னா அரசியல் காட்சியை கழிச்சுட்டு இயக்கம் நடத்திட்டு போறாரு. நீங்க அப்படி ஒரு நபரை பார்த்து 5 சீட்டு 10 சீட்டு போய் தொங்கிக்கிட்டு இருக்காரு, நீங்க பேசலாமா? கண்டிப்பா. அதிமுக கூட்டணி ஒரு வகையாக முடிந்ததா இப்படிதான் முதலமைச்சர் காமிச்ச மாதிரிதான் முடிச்சு. இல்ல அவரு காமிச்சது இது வேற, இது வந்து இது இப்படி தம்பி, அது அப்படி தம்பி, இது இப்படி அப்படிங்கிற மாதிரி. இது தெரியாம இப்படி இருக்காங்க, அது கீழே இருக்குங்க கைய, அது அங்க போயிருப்போம். ஒவ்வொரு சைக்கும் ஒரு அடையாளம் இருக்கா? எப்பா கைய காலத்துக்கு இல்லையாப்பா. இப்ப கவுண்டமணி சோக்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். கைய தூக்கு இப்படிதான் இப்படின்னா எப்படி அந்த மாதிரி இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடியோட ராஜ்யத்தந்திரத்தை பார்த்தீர்களா? டெல்லி அரசியல் எப்படி வழி கொண்டு வந்தாரு பாத்தீங்களா? பாஜகவை காங்கிரஸை விட பாஜக ஒரு சீட் கம்மியா கொண்டு வந்தாரு பாத்தீங்களா? இது எல்லாமே நீங்க செய்யக்கூடிய நாடகம் தான்.
நீங்க வந்து அதை செய்யணுங்கிறதுக்காகவே பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஒழிய டெல்லியில இருந்து பண்றது அதிமுக ஆஃபீஸ் டெல்லியில இருந்து அதிமுக இயக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அதிமுக ஆஃபீஸ் இருந்து அதிமுக இயக்க போறாங்க, அவ்வளவுதான். ஏற்கிற சக்தி ஒரே சக்தி தான், பாஜக ஒரே சக்தி தாங்க. வெளியில இருந்து இயக்கிட்டு இருந்தாங்க, இடம் மாறி இருக்கு, இடத்துக்கு உள்ள வந்துட்டாங்க. நீங்க அப்படி இடம் மாறின்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துக்குள்ளேயே வந்து ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் நடக்கும். கண்டிப்பா பார்ப்போம் இந்த கூட்டணி என்ன ரிசல்ட், எப்படி எந்தெந்த தொகுதியை கொடுக்க போறாங்கிறதுலதான் இதுல பயங்கர சுவாரஸ்யமும் ட்விஸ்டும் எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல என்ன செய்ய போகிறார் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர், என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி.